பிரைஸ் லார்ட். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வீடியோவை பார்க்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கும் ஏற்பாடு என்ன சொல்லிருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கோம். போன வீடியோவில் வந்துட்டு காணிக்கையை குறித்து பார்த்தோம். சபை கூடுகையில் அது ஒரு பகுதி. இந்த வீடியோவில் சாட்சி பகுதி, இந்த சாட்சியை குறித்து பார்க்க போகிறோம். பைபிளில் முதலாவது பைபிளில் ஃபஸ்ட்டு சாட்சி அப்படின்னா முக்கியமாக 2 விதமான சாட்சிகள் இருக்குது. அது 2 விதமான சாட்சிகளில் முதலாவது என்னென்னா இயேசுவை குறித்தான சாட்சி. இயேசுவை குறித்து நம்ம சாட்சி கொடுக்கறது. இன்னொன்று நம்மளை குறித்து சாட்சி, நம்மளும் சாட்சியாக இருக்கணும்னு சொல்லி பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த 2 விதமான சாட்சிகள் தான் முக்கியமாக பைபிளில் நமக்கு தேவை. இதில் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இயேசுவை குறித்து. இயேசுவோடு கூட இருந்து வளர்ந்த சீஷர்கள் சாட்சி கொடுத்துருக்குறாங்க. அதை கேட்டு கற்றுக்கொண்ட, தரிசித்து ஊழியத்தை அழைப்பை பெற்றுக்கொண்ட பவுல் சாட்சி கொடுத்துருக்குறாங்க. இன்னும் இதை மாதிரி ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள், இப்படி இவங்களோட சாட்சிகள்லாம் முதலே நம்ம பார்த்துருக்குறோம். ஆனாலும் அதுலேயும் ஒரு சில இது சாட்சி அப்போஸ்தலர் நடபடிகள் 4வது அதிகாரம் 33வது வசனத்தில் பார்க்குறோம். அவர்களை குறித்து, அதாவது அப்போஸ்தலர்கள் மிகுந்த உபத்திரவ காலத்திலையும் பலனாய் சாட்சி கொடுத்துருக்குறாங்களாம். பலமான சாட்சிகளை கொடுத்துருக்குறாங்க. மிகுந்த சாட்சிகளை அவர்கள் கொடுத்துருக்குறாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். அடுத்து யோவான் சுவிசேஷம் 4வது அதிகாரத்தில் பார்க்குறோம். சமாரிய பெண், அவங்க போயிட்டு இவர் தான் இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்லி ஜனங்கள் அநேகரை சொல்லி போய் அழைச்சிட்டு வந்திருக்க சாட்சிகள் அதில் பார்க்குறோம். அப்போஸ்தலர் பவுல் சொல்கிறாரு தீமோத்தேயுக்கு எழுதின நிருபத்தில், இதன் முதல் நீதியின் கிரீடம் எனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு, தன் ஓட்டத்தை முடித்தேன் அப்படின்னு சொல்லி இயேசுவை குறித்து இவர் வந்துட்டு இயேசு கிறிஸ்துடைய அச்சு அடையாளங்களே தன் சரீரம் முழுவதும் தரித்திருக்குன்னு சொல்கிறாரு. அந்த அளவுக்கு அவர் ஒரு பாடுகள் பட்டு உபத்திரவங்கள் பட்டு அவர் கூடவே அவரை க்ளீன் பண்ண ஒரு மருத்துவர் இருந்துகிட்டே இருப்பாங்களாம். அந்த அளவுக்கு அடிபட்டிருக்கிறாரு. அந்த அளவுக்கு சாட்சியாக வாழ்ந்திருக்காரு. ஓட்டத்தை கிருபையாக முடித்திருக்கிறாரு. அவர் சொல்கிறார் இயேசுவை குறித்து சாட்சி. அடுத்தது ஸ்தேவான், அவர் ரத்த சாட்சியாக மறுத்திருக்கிறார். இயேசுவை குறித்து சொல்லி ரத்த சாட்சியாக மறுத்திருக்கிறாரு. இந்த பாவத்தை இவர்கள் மீது சுமத்தாதீங்க ஆண்டவரேன்னு சொல்லி அவர் அந்த மறிக்க போகிற அந்த தருணத்துலேயும் இவர்களுக்காக மன்றாடி ஜெபிக்கிறத நம்ம பார்க்குறோம். அதுபோல் பேதுரு அதிகாரிகள், யூத அதிகாரிகள்கிட்ட பயம் இல்லாமல் சாட்சி சொல்லியிருக்கிறாங்க இயேசுவை பற்றி. அவர்கிட்ட நாங்கள் இயேசுவை பற்றி கேட்டது கண்டது எல்லாவற்றையும் சொல்லி சாட்சி கொடுத்துருக்குறாங்க. இப்படி பல சாட்சிகள் இருக்குது பைபிளில். இயேசுவை குறித்து நிறைய பேர் சாட்சி கொடுத்துருக்குறாங்க. இதுதான் மெயினாவது இயேசுவை குறித்தான சாட்சி. நம்மளை குறித்தான சாட்சி சொல்ல போகணும் அப்படின்னா, இப்போ தீமோத்தேயுக்கு நிருபத்தில் இன்னும் பல இடங்களில் பவுல் அப்போஸ்தலன் மற்ற இயேசு கிறிஸ்துடைய சாட்சிகள்லாம் எப்படி இருக்கணும்னு சொல்லி சொல்கிறாரு. நீங்கள் உலகிற்கு உப்பாக இருக்கிறீர்கள்னு சொல்கிறாரு, வெளிச்சமாக இருக்கிறீர்கள்னு சொல்கிறாரு. அதே போல் மதுபான பிரியன் இல்லாதவனும் பொருளாசை இல்லாதவர்களாக இருக்கணும், துர்க்குணம் இல்லாதவர்களுக்கு பல சாட்சிகள் இருக்குது நம்மளை குறித்து எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது முக்கியமாக இந்த கலாத்திய நிருபம் 6வது அதிகாரத்தில் பார்த்தோன்னா, மாம்ச கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி மாம்ச கிரியைகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கும். கண்டிப்பாக அப்படி உள்ளவங்க பரலோக ராஜ்யம் போக முடியாதுன்னு அதுலேயே சொல்லப்பட்டிருக்கும். அடுத்தது அதுலேயே கீழே ஆவியின் கனியை குறித்து சொல்லப்பட்டிருக்கும். கண்டிப்பாக இந்த மாம்ச கிரியைகள் உடையவர்களுக்கு சுயநலமாக இருக்கிறவங்க, கண்டிப்பாக யாரோ சுயநலவாதிகள், சுயநலமாக செயல்படுறவங்க கண்டிப்பாக மாம்ச கிரியைகள் இருக்கும். இந்த பொதுநலமாக கருதுகிறவருக்கு ஆவியின் கனி கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதுபோல் நம்மளை குறித்து நம்ம சாட்சி கொடுக்கணும். இப்போது நம்ம சபை கூடுகை இப்போ ஒரு இடத்துல போயிட்டு நம்ம ஜனங்கள்லாம் எப்படி சாட்சி சொல்லுவாங்க அப்படின்னா, சாட்சி சொல்லுங்கள் அப்படின்னா இயேசுவை குறித்து வெளிப்படுத்த மாட்டாங்க. ஃபஸ்ட்டு போன உடனே என்ன சொல்லுவாங்க, இப்போ ஒரு இடத்துக்கு போய் சுவிசேஷம் சொல்ல போகிறோம், ஒரு 10 பேர் கூடுறாங்க, ஒரு 4-5 பேர் கூடுறாங்க, அந்த இடத்துல ஒரு ஜெபக்குழு நடத்துகிறோம், ஒரு விசுவாசிகள் ஒரு அவிசுவாசிகள்லாம் வராங்கன்னா இயேசு கோயிலுக்கு வாங்க, ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களுக்கு வீடு கொடுப்பாரு, கார் கொடுப்பாரு, உங்களுக்கு அது கொடுப்பாரு, இது கொடுப்பாரு, நீங்கள் ஏழையாதவங்க பணக்காரங்களை ஆக்குவார், மேக்சிமம் இப்படி தான் எங்களை ஆசீர்வதிச்சார், உங்களையும் ஆசீர்வதிப்பார், இப்படி தான் நிறைய பேர் சொல்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் இயேசுவை குறித்து வெளிப்படுத்துறத நிறைய பேர் பார்க்க முடியாது. எடுத்த உடனே இயேசுவை குறித்து சொல்கிறாரா, இயேசு உங்களுடைய பாவத்துக்காக என்னுடைய பாவத்துக்காகவும் இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்டிருக்காரு, ரத்தம் சிந்து இருக்கிறாரு, இந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டா நம்ம பரலோக ராஜ்யம், இப்போ ஏற்றுக்கொண்டாதான் பரலோக ராஜ்யம் போக முடியும், இயேசுவே வழி சத்தியமாக ஜீவனமாக இருக்கிறேன்னு சொல்லியிருக்காரு, அவரெல்லாம் பரலோகம் சொர்க்கம் போக முடியாது, இயேசு கோயிலுக்கு வாங்க, இயேசுவை பற்றி நல்லா நம்ம இன்னும் நிறையா தெரிஞ்சுக்கலாம், இயேசு கோயிலுக்கு வாங்க, உங்களுக்கு ஆறுதல் கிடைக்கும், ஒரு சமாதானம் கிடைக்கும், நம்ம வாழ்க்கையில் பரிசுத்தமாக்குற வசனத்தை சொல்லி கொடுப்பாங்க,
நம்ம கர்த்தருக்குள்ள இயேசுக்குள்ள என்ன பரிசுத்தமாக வாழலாம், ஒரு ஆறுதலாக இருக்கலாம், அன்பு செலுத்தலாம், ஒருவருக்கு ஒருவர் நல்ல ஒரு ஜீவியம் கிடைக்கும் வாங்க அப்படின்னு சொல்லி யாராவது கூப்பிட்றாங்களான்னு பார்த்தா கிடையாது. எடுத்த உடனே ஆசீர்வாதம் 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 அப்படிதான். ஆசீர்வாதம் வந்து நமக்கு ஏசப்பா கண்டிப்பாக கொடுத்துருக்கிறாரு. கண்டிப்பாக நல்லோர் மீது தீயோர் மேலேயும் மழை பெய்ய செய்கிற தேவன் சொல்லி நம்ம வேதத்தில் பார்க்குறோம். ஆனால் இந்த அஞ்ஞானிகள் தான் இந்த உலக ஆசீர்வாதத்தை தேடுவாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி ஆசீர்வாதம் ஆசீர்வாதம்னு சொல்லியே போய் கூப்பிடுறது. அப்படி சொல்கிறதுனால தான் அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா, இன்றைக்கி எல்லாரும் இயேசு கோயிலுக்கு போனால் ஆசீர்வாதம் கிடைக்கும், இயேசு கோயிலுக்கு போனால் ஆசீர்வாதம் கிடைக்கும். இப்படி ஒரு தாட்டு தான் அவங்களுக்குள்ள நிறைய பேருக்குள்ள இப்போ நிறைய எல்லா இடங்கள்லையும் அப்படி தான் இருக்கு. முழு சத்தியம் அவங்களுக்கு அப்பயே சொல்லி பழகாமல் விட்டதுனால ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் அது மேக்சிமம் இந்த பெண்டிகா சபைகள் தான் மேக்சிமம் அப்படி இருக்குது. ஆசீர்வாத உபதேசங்கள் நிறையா. இந்த பிள்ளை தெரியாமல் போய் அப்படி நம்ம சுவிசேஷத்தை சொல்லாமல் ஆசீர்வாதத்தை குறித்து சொல்லிடுது. அதையே வச்சுக்கிட்டு ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்க, இப்போ சர்ச்சுக்கு போகிறவங்க அவங்களே நம்மளை திருப்பி கேட்க சர்ச்சுக்கு போகிறீங்களே உங்களுக்கு ஏன் அந்த பிரச்சனை, சர்ச்சுக்கு போகிறீங்களே உங்களுக்கு ஏன் உங்கள் கணவருக்கு ஏன் அந்த உயிர் சேதம் வந்துச்சு, உங்கள் மனைவிக்கு ஏன் உயிர் சேதம் வந்துச்சு, உங்கள் பிள்ளைங்களுக்கு ஏன் அப்படி உயிர் சேதம் ஆணுச்சு, உங்களுக்கு ஏன் இப்படி வியாதி இப்படின்னு அவங்களே திருப்பி கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன்னா நம்ம எதை விதைக்கிறோமோ அதை தான் அறுக்குவோம்ன்ற மாதிரி நம்ம என்ன சொல்கிறோமோ அவங்க திருப்பி நம்மளை கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணக்கூடாது, வரல நீங்கள் பசியாக இருந்தீங்க, ராஜ்யத்தை குறித்து உபதேசத்தை கேட்டாங்க, பசியாக இருந்தாங்க, உங்களுக்கு பசி ஆச்சுனார், அவ்வளோதான். ஏசப்பாவுக்கு தெரியும் பசியாக பட்னியாக விட்டுட்டு வரா அப்படின்னா கிடையாது. இந்த உலக வாழ்க்கைக்கு நமக்கு என்ன தேவையோ அதை ஏசப்பா நமக்கு கண்டிப்பாக கொடுப்பாரு. கொடுக்காம விட்டுற ஒரு நாளும் கொடுக்காம ஜனங்கள் அதை வந்து மெயினாக இயேசுவை குறித்து உண்மையான சத்தியத்தை சொல்லாமல் ஆசீர்வாதத்தை குறித்து சொல்கிறதுனால அவங்க நம்ம திருப்பி கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. நான் இப்போ பாருங்க, மத்தேயு 6வது அதிகாரம் 33வது வசனத்தில் ஏசப்பா சொல்றாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இப்போ ஏசப்பாவே சொல்றாரு, நமக்கு வந்து ஆசீர்வாதத்தை அவர் கொடுக்க மாட்டாரா அப்படின்னா இல்லை. நமக்கு என்ன தேவையோ நீங்கள் சாப்பிட்றத பற்றியோ குடிக்கிறத பற்றியோ கவலைப்படாதீங்க, இதெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுறாங்க, உங்களுக்கு கண்டிப்பாக இது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி. இந்த உலகத்தில் நம்ம மனசுக்கெல்லாம் ஏசப்பா படைச்சது நம்ம சாப்பிட்றதுக்கு உடுத்துறதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம தேவைகளை ஏசப்பா சந்திப்பார். அன்றன்று தேவைகளை சந்திப்பார். அதுக்கு கூடவும் ஏசப்பா கொடுப்பார். ஏன்னா முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருக்குரிய காரியத்தை நம்ம செய்யும்போது நம்மளுக்கு ஒரு குறைவின்றி ஏசப்பா கர்த்தர் கண்டிப்பாக நடத்துவார். அப்படியே குறைவுகள் இருந்தாலும் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளெல்லாம் கிறிஸ்துவுக்குள் மகிமையில நிறைவாக்குவார் அப்படின்னு சொல்லி பிலிப்பியர் 4:19 சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அதனால் இப்போ ஒரு சாட்சி சொல்ல போனோன்னா, இப்போ ஒரு சின்ன சாட்சி என்னை குறித்து எங்கள் ஃபேமிலியை குறித்து ஒரு சின்ன சாட்சி சொல்கிறேன். நாங்கள் வந்து ரட்சிக்கப்பட்ட புதுசில் சர்ச்சுக்கு வந்தப்போ அப்போ எங்கள் சபையில் வந்து 5 மணி நேரம் முழங்காலித்த ஜெபம் வச்சாங்க. அந்த 5 மணி நேரம் முழங்காலித்த ஜெபம்னா அவன் முழங்கால் போட்டுலேருந்து உட்காராமலே நெடுமுழங்காலேருந்து ஜெபிக்கணும். அப்படி ஜெபம் வச்சாங்க. எல்லாம் ப்ரேயர் பண்ணிகிட்டு இருந்தோம். அந்த ஜெபத்துக்காக நாங்கள் என்ன பண்ணணும், ஏசப்பாட்ட ஜெபம் பண்ணிக்கிட்டேன், ஏசப்பா என்னை 5 மணி நேரம் முழங்கால் ஜெபம் நல்லபடியாக பண்ண வச்சிங்கன்னா நான் வந்து தேசத்துக்காக மக்களுக்காக நிறைய பேருக்காக நான் வந்து வாரம் 3 மணி நேரம் முழங்கால் பண்ணிட்டு ஜெபிக்கிறேன் ஏசப்பா, என்னால் முடிந்தவரை நான் ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பொருத்தனை பண்ணினேன். அப்போது ஏசப்பா என்ன பண்ணார், எனக்கு அந்த முழங்கால் ஜெபத்தை நல்லபடியாக 5 மணி நேரம் ஏசப்பா முழங்கால் நின்று ஜெபிக்க கர்த்தர் கிருபை செய்தார். நான் தொடர்ந்து அதுக்கப்புறம் வாரம் இதோட 7 வருஷம் ஆகுது. இது வரைக்கும் ஒரு வாரம் கூட விடாமல் வாரம் 3 மணி நேரம் முழங்கால் பண்ணிட்டு தேசத்துக்காக, சபைகளுக்காக, திருச்சபைகளுக்காக, நிறைய ஊழியர்களுக்காக, விசுவாசிகளுக்காக நல்லா ஜெபிக்கிற அந்த ஒரு கிருபை ஏசப்பா கொடுத்துருக்காரு. ஜெபிச்சிட்டு இருக்கோம். அந்த ஜெபம் ஆரம்பித்து ஒரு சில நாட்களில் என்ன ஜெபிச்சிட்டு இருந்தேன். ஒரு சில நாட்களில் ரொம்ப நாளாக ஒரு மாத கணக்காகவே எங்களுக்கு வந்து ஒரு தையல் மிஷின் இல்லையே வீட்டில் உட்காந்து தைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்தேன். அது வரைக்கும் எங்கள் வீட்டில் வெளில தான் வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க. ரொம்ப நாளாக என்ன ஏசப்பா இன்னும் கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிகிட்டு இருந்தோம். திடீர்னு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளில் ஒரு சொப்பனம் வந்துச்சு. அந்த சொப்பனத்தில் பார்த்தா எங்கள் வீட்டில் ஒரு கட்டில் கிடக்கு. அந்த கட்டிலுக்கு முன்னாடி அந்த ஒரு தையல் மிஷின் இருக்கிறத நான் சொப்பனத்தில் பார்க்குறேன். மேலே ஒரு தூக்கு கயிறு கட்டி இருக்குது. அந்த தூக்கில் துணியெல்லாம் கிடக்கு. இப்படியெல்லாம் சொப்பனத்தில் பார்க்குறேன். பார்த்து கொஞ்சம் சில நாட்களில் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்காரர் மிஷின் கொண்டு வந்து அதே இடத்துல போட்டிருக்கிறாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சுன்னா சொப்பனத்தில் பார்த்த மாதிரி அதே மிஷினை அதே இடத்துல போட்டிருக்கிறாங்களே, நம்ம எப்படி பார்த்தோமோ அதே கட்டிலுக்கு முன்னாடி அதே இடத்துல போட்டிருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. பாருங்கள், அந்த மிஷினும் வருது. லாக்டவுன் ஆரம்பிச்சிருச்சு, கொரோனா பீரியட் ஆரம்பிச்சிருச்சு. ஆச்சரியமாக இருந்தது. அந்த மாதமே மிஷின் வந்து அந்த மாதமே கொரோனா டைம் ஆரம்பிச்சிருச்சு, லாக்டவுன் போட்டாங்க. ஏசப்பா கிருபையா அதுக்கு முன்னாடி கூட இல்லை, அதில் எங்களுக்கு அந்த தேவைகளை ஏசப்பா சந்திக்க ஆரம்பித்தார்.
வெளியில் வேலைக்கு போக முடியாத சூழ்நிலை, கரெக்டாக மிஷினும் வந்துருச்சு. ஏசப்பாவுக்கு ரொம்ப நன்றி சொன்னோம். அதுலேட்டு எங்களுக்கு எல்லாருக்கும் லாக்டவுனு, நிறைய பேர் பஞ்சம் பசின்லாம் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். லாக்டவுனில் எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு. ஆனால் ஏசப்பா எங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு ஏசப்பா கஷ்டத்தை கொடுக்காம 3 வேளையும் ஒரு குறைவு இல்லாமல் நல்ல ஆகாரத்தை கொடுத்து, வீட்டுக்கு தேவையான தேவைகளை கொடுத்து, பிள்ளைங்களுக்கு தேவைகளை கொடுத்து, எல்லா தேவைகளையும் ஏசப்பா கிருபையாக சந்திச்சார். அதுக்கப்புறம் படிப்படியாக ஒரு கடை வைக்க ஆரம்பித்தோம், டைலர் கடை. அதை வச்சு இது வரைக்கும் நாங்கள் ஆண்டவர் எங்களுக்கு மாதம் மாதம் டியூ கட்டுறதுக்கு, மாதம் எப்படியும் ஒரு 10-15 கட்டுறதுக்கு மேலே ஒரு வருமானத்தை எப்படி ஏசப்பா எங்களுக்கு கொடுத்து, அதை வச்சு ஃபேமிலியை பார்க்குறது, குடும்பத்தை பார்க்குறது, இப்படி பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்டி தான் படிக்க வைக்கிறோம். இப்படி தேவைகளை ஏசப்பா சந்திச்சிட்டு இருக்கிறாரு. ஏன்னா நாங்கள் திடீர்னு ஒரு ஸ்பான்சரில் பிள்ளைங்களை படிக்க வைக்கலாமான்னு கூட ட்ரை பண்ணோம். அப்புறம் அதை நாங்கள் வேண்டாட்டி விட்டோம். ஏன்னா யாரோ அப்பா அம்மா இல்லாத பிள்ளைங்க, ஒரு அனாதை பிள்ளைங்க, ஏதாவது பிள்ளைங்க படிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு மனசில் ஒரு இது அப்படி யாராவது யாருக்காவது அந்த உதவி போய் கிடைக்கட்டுமே அப்படின்றது. ஏசப்பா வந்து நம்மளை இப்படி தான் நடத்துகிறானா இப்படி இது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய தயவுல இந்த நாள் வரைக்கும் ஏசப்பா நடத்தி கொண்டு வருகிறாரு. அதுலேயே இந்த இவ்வளோ நன்மைகளை எங்களுக்கு செய்த ஒரு பெரிய நன்மைகள் தான் இது. அந்த நன்மைகள்லேயே இன்னும் வாரம் மாதம் அப்பப்போ எங்களால் முடிஞ்சதை பிச்சைக்காரங்களுக்கு எங்களால் முடிஞ்ச தர்ம உதவிகளை நாங்கள் செஞ்சுக்கிட்டு வரோம். அது ஏசப்பா எங்களுக்கு உதவி செய்திருக்கிறாரு. ஏசப்பா ஏன்னா தர்மம் வந்து செய்யணும் அப்படின்னு தானே பைபிளில் சொல்லியிருக்கு. அதனால் ஏசப்பா அந்த தர்மமும் செய்ய ஆண்டவர் உதவி செஞ்சுட்டு இருக்கிறாரு. ஏன்னா இப்படி எதுக்கு சொல்கிறேன்னா, அன்னன்னைக்கு நமக்கு என்ன தேவையோ அதை கண்டிப்பாக கொடுப்பாரு. ஒரு இடத்துல இப்போ வேலைக்கு போகிறோமா, ரொம்ப லாங்கில் போகணுமா, ஒரு வாகன தேவை இருக்கா, கண்டிப்பாக அந்த வாகன தேவையை சந்திப்பார். இல்லை ரொம்ப தூரம் நம்ம பிரயாணம் போகணுமா, இல்லை ஒரு ஊழியத்துக்கு, இல்லை வெளியில் ரொம்ப போகணுமா, கண்டிப்பாக வாகன தேவையை, ஒரு கார் தேவைகள் சந்திப்பார். இப்படி நமக்கு என்ன தேவையோ அந்த தேவைகளை ஏசப்பா கண்டிப்பாக சந்திப்பார். ஆனால் பேராசை தான் நம்ம பிடிக்கக்கூடாது. கண்டிப்பாக பேராசை பிடிக்கக்கூடாது. ஏன்னா தீமோத்தேயு 1 தீமோத்தேயு 6:8 சொல்லப்பட்டிருக்கு, போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே பெரிய ஆதாயம் சொல்லப்பட்டிருக்கு. நம்ம போதும் என்று இருக்கணுமா, உண்ணவும் உடுக்கவும் நமக்கு இருந்தால் அது போதும் என்று இருக்க கடவோம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா நமக்கு வந்து எதுனா பொருளாசை இருக்கக்கூடாது. பொருளாசை மேக்சிமம் பொருளாசை பிடித்து அநேக அது கட்டணும், இது கட்டணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், நல்லா பெருசாக இருக்கணும் அப்படின்னு பொருளாசை பிடிக்கிறவங்க மேக்சிமம் அந்த வருமானங்கள் பார்த்தீங்கன்னா, அதில் வந்த வருமானங்கள் நியாயமான நீதியான ஆதாயமாக இருக்காது. மேக்சிமம் சொல்கிறேன், எல்லாரும் இல்லை, ஒரு சில பேர் அப்படி தான் இருப்பாங்க. அதனால் இப்போ பொருளாசை இப்போனால வர சாபங்கள் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு பாருங்களேன். ஐஸ்வர்யவான் லூக்கா 16:19-31 வரைக்கும், 19-31 வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கு. ஐஸ்வர்யவானும் லாசரும், ஐஸ்வர்யவானாக இருந்தவனுக்கு பரலோகம் கிடைக்கல, லாசருக்கு பரலோகம் கிடைச்ச. வாசலில் இந்த மேஜிலேருந்து விழுகிற துணிக்கையை சாப்பிட்ட அவருக்கு வந்து பரலோகம் கிடச்சிருக்கு பாருங்கள். அதே போல் செல்வந்தர்கள் மத்தேயு 19 அதிகாரத்தில் சொல்கிற ஒரு வாலிபன் எல்லாத்தையும் நான் கடைப்பிடிக்கிற ஆண்டவரேன்னு சொல்லி உன்னதோட விற்று கொண்டு போய் ஏழைங்களுக்கு பிச்சை கொடு அப்படின்னு சொல்கிறப்ப அது அவர் முடியாதுன்னு சொல்லி யோசிச்சுட்டு போயிடுவான். அதனால தான் ஏசப்பா சொல்கிறாரு 23-24 வசனங்களில், ஒட்டகமானது ஊசியின் காதில் நுழையிறது எளிதாக இருக்குமா, பரலோக ராஜ்யத்தில் ஐஸ்வர்யங்கள் பிரவேசிக்கிறது அவ்வளோ கஷ்டம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தர் கடன் கொடுக்கன்னு வேதம் சொல்லுது. ஆனால் ஏழைங்களுக்கே உதவி செய்யாமல் எல்லாத்தையும் தனக்குன்னு சேர்த்து வச்சுட்டு வாசலில் ஒரு வியாதியோட பலவீனத்தோடு பிச்சைக்காரங்களும் இருக்கும்போது அவங்களுக்கு உதவி செய்யாமல் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி சூழ்நிலை தான் கண்டிப்பாக. அதுமாதிரி லூக்கா 6:24, ஐஸ்வர்யவான்களாகிய உங்களுக்கு ஐயோ, நீங்கள் உங்கள் ஆறுதலை அடைந்து தீர்ந்தீர்கள் அப்படின்னு சொல்லி. ஏன்னா இந்த பூமியிலே அவங்க எல்லாத்தையும் அடைஞ்சு தீர்ந்துட்டாங்க. ஸோ அதனால் ஏழைங்களுக்கு எளியவர்களுக்கு இப்படி உதவி செய்து, ஏன்னா ஐஸ்வர்யம் வந்துட்டாலே அவர்கள் அது குறித்து தான் அவங்களுடைய உலக மயக்கத்தினால வசனத்தை விட்டு விலகி போனாங்கன்னு சொல்லி விதைகள் ஓமையில சொல்லப்பட்டிருக்கோம். இப்படி ஐஸ்வர்யம் வந்து என்றைக்குமே இந்த பூமியில் கேடு தான். அது வந்து கர்த்தருக்கு இந்த அந்த ஆசீர்வாதத்தையே சொல்லி மற்றவர்கள் ஜனங்கள் நம்ம என்ன பண்ணுவோம், கூப்பிடக்கூடாது. சாட்சி அப்படின்னா இயேசுவை குறித்து சாட்சி சொல்லணும். நம்ம சாட்சி நம்ம கூட வாழறவங்களுக்கு, கூட இருக்கிறவங்களுக்கு, பேசுகிறவங்களுக்கு, பழகிறவங்களுக்கு, அவங்களுக்கே நம்மளை குறித்து நம்ம எப்படி அவங்கள்ட்ட வந்து பழகிறோம் அப்படின்னு அவங்களுக்கே. அதனால் இச்சை அடக்கம் உள்ளவர்களாக நம்ம காணப்படணும். அதுவே பெரிய சாட்சி தான். நமக்கு என்ன ஏசப்பா தேவையோ அதை கண்டிப்பாக கொடுத்து ஆசீர்வதிப்பார். முதலாவது நம்ம சாட்சி சொல்லணும் அப்படின்னா இயேசுவை குறித்து சாட்சி சொல்லணும். அடுத்தது நம்மளை
சுயநலம் இல்லாதவர்களா பொதுநலம் உள்ளவர்களா இருக்கும்போது இந்த கண்டிப்பாக இந்த ஆவியின் கனி நமக்கு கண்டிப்பாக இருக்கும். இச்சையடக்கம் கண்டிப்பாக இருக்கும். அதே போல் சாட்சிகள் அப்படின்றது இன்னும் பல இந்த மாதிரி ஆவிக்குரிய ரீதியாக சாட்சிகளை நம்ம சொல்லும்போது கர்த்தர் மகிமைப்படுவார். அவர் நம்ம மேலே பிரியமாக இருப்பார். அநேக ஜனங்களுக்கும் பிரியமுள்ளவர்களாக நம்மை கர்த்தர் மாற்றுவார். ஆமென்.